ஹலோ மக்களே, உங்களுக்கு மூட்டு வலி, எலும்பு சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பிரண்டையை உங்களுடைய சாப்பாட்டில் கண்டினியூவாக எடுத்துகிட்டு வாங்க. டெய்லியும் சாப்பிட முடியலனாலும் வாரத்தில் ஒரு 2 தடவை கண்டிப்பாக இதை வந்து சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை துவையல் தான். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த அரிப்பெல்லாம் இருக்காது. ஒரு சிலருக்கு அது சாப்பிட்டோன்னே நம்மன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. வீட்டு தோட்டத்தில் இருந்தே நம்ம பிரண்டையை பறிச்சுட்டு வந்தாச்சு. இதை க்ளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயங்க. அந்த நாரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுங்க. ஏன்னா நிறைய சக்கையாக இருந்துச்சுன்னா நமக்கு பிசைஞ்சு சாப்பிட முடியாது. ரொம்ப எடுத்துடாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் எடுங்க. கையில் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு எடுங்க. நான் கலந்து தான் எடுத்திருக்கேன். பிஞ்சியாக இருக்கிறதும் கொஞ்சம் முத்தலும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். ஏன்னா முத்தலையும் நம்ம சாப்பிடணும். ரொம்ப முத்தந்து சொல்லலை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் தான் இந்த ரெசிபியை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நமப்பு இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் பிரண்டையை வதக்கிறப்ப கண்டிப்பாக நெய்யில் தான் வதக்கணும். இன்றைக்கி நான் நெய்யில் தான் வதக்க போகிறேன். துவையல் செய்கிறப்ப நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்க போகிறோம். இந்த பிரண்டை நார் எடுக்கிற வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். இதில் நம்ம நார் எடுத்து வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கிறது ஒரு கப் நிறையா பிரண்டை எடுத்துருப்போம். அதுலேருந்து இலைகளையுமே சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா கலரே மாறிடும். நம்ம சேனல்லே பிரண்டை எண்ணெய் வந்திருக்கு. அந்த வீடியோவுமே பாருங்கள். உங்கள் முட்டிகளில் நீங்கள் அதை தொடர்ந்து தடவிட்டு வர்றதுனால மூட்டு வலி பிரச்சனைலாம் வராது. மூட்டு வலி இருந்தாலுமே நீங்கள் அதை தடவுனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். கண்டிப்பாக அந்த எண்ணெய் வீடியோவுமே பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா பிஞ்சியாக இருக்க பிரண்டையெல்லாம் ஈஸியாக வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் டிஃப்ரென்ஸ். நம்ம போடுறப்ப எவ்வளோ பச்சையாக இருந்துச்சு, இப்போ அந்த கலர் மாறி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் அந்த இலசாக இருக்கிற பிரண்டை சீக்கிரமாக வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 4-5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா எல்லா பிரண்டையுமே இந்த கலருக்கு மாறிடும். இந்த வதக்கிற ஸ்டெப் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் சரியாக இந்த பிரண்டையை வதக்கலைன்னா சாப்பிடவே முடியாது. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் மட்டும்தான் நீங்கள் இதை வதக்கணும். அப்படி வதக்கலைனாலுமே உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க அந்த கலரே மாறிடுச்சு. எல்லாமே கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுடைய பிரண்டை வதங்கி இருக்கணும். வதங்கியிருந்தால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. இதில் நம்ம இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு கப் நிறையா நீங்கள் பிரண்டை எடுத்துருக்கீங்கன்னா ஒரு 3/4 கப் வரைக்கும் நீங்கள் இஞ்சி எடுத்துக்கணும். நல்லா தோல் சீவிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஞ்சியை எடுத்து வச்சுக்கோங்க. இதே வானல்ல இதில் எதுவுமே எண்ணெய்லாம் சேர்க்காதீங்க. இருக்கிற நெய்லே நம்ம வதக்கிக்க போகிறோம். காரத்துக்கு முதல்ல காஞ்ச மிளகா சேர்த்துக்க போகிறோம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு மருத்துவ குணம் இல்லை கீரை இல்லைன்னா காய்கறி சமைக்கிறீங்கன்னா காரம் புளி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா அந்த மருத்துவ குணத்தை குறைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்திருக்க அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இஞ்சியுமே சேர்க்கறதுனால நீங்கள் ஜாஸ்தியாக மிளகாய் சேர்க்காதீங்க. ரொம்ப காரம் உங்களுக்கு தெரியும். நம்ம தோல் எடுத்து வச்சுருக்க இஞ்சியை சேர்த்தாச்சு. இஞ்சியுமே நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைனா ரொம்ப காரம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் பத்தலைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இதையுமே எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்க்குறப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் மிளகு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சீரகம் மிளகு சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3/4 உப்பு சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக உப்பு சேர்க்காதீங்க. இதில் புளி சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஊற வச்ச ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேன். நம்ம வதக்கி வச்ச இஞ்சியுமே இதில் சேர்த்தாச்சு. தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா மட்டும்தான் சீக்கிரமாக அது கொதிக்கும். ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கண்டிப்பாக அதில் ஈரம் இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லெண்ணெயில் தாளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். ஸ்டோர் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுத ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் இதை மூடி போட்டு இதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 5-8 நிமிஷம் பொரிஞ்சதை கொதிக்க வைக்கணும். ஒரு 1/4 எண்ணெய் பிரிஞ்சு கண்டிப்பாக பாருங்கள், நம்மளோட கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிடும். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியுமே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 5-8 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கலரே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலர் உங்களுக்கு கிடைக்குங்க. எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க.
பிரண்டை துவையலை பொறுத்த வரைக்கும் செஞ்ச அன்னைக்கே வந்து சாப்பிடாதீங்க, மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.